41வது ஸ்லோகம். சேனாயோகம் ததா கிருத்வா நிஷும்ப பரவீரஹ ஜகாம தரசா ஸ்வர்கம் ஷஜீபதி ஜயாயத. சத்ருக்களை இல்லாம பண்ணற நிஷும்பன் சைன்யங்களை கூட்டிண்டு தேவேந்திரனை தோக்கடிக்கிறதுக்காயிட்டு அதிசீக்கிரமாயிட்டு சொர்க்கலோகத்துக்கு போனான். 42வது ஸ்லோகம். சகாராசௌ மகாயுத்தம் லோகபாலை சமந்ததா விருத்ரஹ வஜ்ரபாதேன தாடயாமாச வட்சசி. அவன் அந்த நிஷும்பன் அஷ்டதிக் பாலகர்கள் கிட்ட எல்லாம் யுத்தம் பண்ணினான். விருத்ரன் அப்படிங்கிற அசுரனை கொன்ன தேவேந்திரன் அந்த நிஷும்பனோடு நெஞ்சில வஜ்ராயுதத்தால அடிச்சார். 43வது ஸ்லோகம். சவஜ்ராபிஹதோ பூமௌ பபாததானவானுஜா பக்னம் பலம் ததா தஸ்ய நிஷும்பஸ்ய மகாத்மனா. வஜ்ராயுதத்தால இருக்கிற அடிகொண்டு சும்பாசுரனோட தம்பியான நிஷும்பன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற நிஷும்பனோட சைன்யம் 4 பக்கத்துக்கும் தெரிச்சு ஓடித்து. 44வது ஸ்லோகம். பிராதரம் மூர்ச்சிதம் ஸ்ருத்வா சும்ப பரபலார்தனா தத்ராகத்ய சுரான் சர்வான் தாடயாமாச சாயகே. தம்பி போர்க்களத்துல மயக்கம் போட்டு விழுந்ததை கேட்டு சத்ருக்களை கொல்லறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சும்பன் அதிசீக்கிரமா அங்க வந்து எல்லா தேவர்களையும் அம்புகளால முறிப்படுத்தினார். 45வது ஸ்லோகம். கிருதம் யுத்தம் மஹத்தேன சும்பேனா கிளிஷ்ட கர்மணா நிர்ஜிதாஸ்து சுரா சர்வே சேந்திராபாலாஸ்ட சர்வஷா. கொஞ்சம் கூட சிரமம் இல்லாதக்கு சும்பன் ரொம்ப சக்தியாயிட்டு போராடினான். எல்லா தேவர்களையும் இந்திரனோடு கூடின அஷ்டதிக் பாலகர்களையும் தோக்கடிச்சான். 46வது ஸ்லோகம். ஐந்திரம் பதம் ததா தேன கிரஹீதம் பலவத்தயா கல்பபாதவ சம்யுக்தம் காமதேனு சமன்விதம். இந்திரனோடு ஸ்தானம் சும்பன் பலமாயிட்டு பிடிச்சு வாங்கிண்டான். இந்திரனை பாதாள லோகத்துக்கு ஓட்டி விட்டான். தேவலோகத்தில் இருக்கிற கல்பக விருட்சமும் காமதேனுவும் அதே மாதிரி ஐராவதமும் எல்லாம் அந்த இந்திர பதவி இருக்கிற சும்பனோடு கண்ட்ரோல்ல ஆச்சு. 47வது ஸ்லோகம். த்ரைலோக்கியம் யஜ்ஞபாகாச்ச ஹிருதாஸ்தேன மகாத்மனா நந்தனம் ச வனம் பிராப்ய முதிதோ பூன்மஹாசுரா. மகாத்மாவான வீரசூர பராக்கிரமனான அந்த சும்பன் இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். 3 லோகத்தையும் தன்னோட பேச்சுக்கு அடிபணிஞ்சு நடக்கிற மாதிரி ஆக்கினான். அதே மாதிரி யஜ்ஞத்துல கொடுக்கிற ஹவிர்பாகம் தேவர்களுக்கு போய் சேராம அந்த சும்பன் அனுபவிச்சான். എന്നിട്ട് பெரிய அசுரனான அவன் அந்த தேவலோகத்துல இருக்கிற நந்தனவனத்துல சுகமாயிட்டு விலசி நடந்தான். 48வது ஸ்லோகம். சுதாயாச்சைவ பானேன சுகமாப மகாசுரா குபேரம் சஜனிர்ஜித்ய தஸ்ய ராஜ்யம் சகாரஹ. அமிர்தபானம் செஞ்சு அந்த அசுரன் சுகிச்சான். குபேரனை ஜெயிச்சு ராஜ்யத்தை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். 49வது ஸ்லோகம். அதிகாரம் ததா பானோ சசினஸ்ச சகாரஹ யமம் சைவ விநிர்ஜித்ய ஜக்ராஹ தத்பதம் ததா. அதே மாதிரி சூரியனோடும் சந்திரனோடும் மேல
அதிகாரத்தை செலுத்தினான். யமனை ஜெயிச்சு யமனோட ஸ்தானத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். அஷ்டதிக்பாலகர்களோடு எல்லா சக்தியையும் தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். இப்போ சும்பன் சொல்ற மாதிரிதான் அஷ்டதிக்பாலகர்கள் வேலை பண்ணணும். 50வது ஸ்லோகம். வருணஸ்ய ததா ராஜ்யம் சகார வஹ்னி கர்மஜ வாயோ காரியம் நிசும்பஸ்ச சகார ஸ்வபலான்விதா. வருணனோடு ராஜ்யம் தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான் சும்பன். அதே மாதிரி அக்னியோடும் வாயுவோடும் அதிகாரம் அத நிசும்பன் அவனோடு பலத்தால നിർവഹിച്ചാൻ. 51வது ശ്ലോകം. തതോ ദേവാ വിനിർധൂതാ ഹൃദരാജ്യാ ഹൃദശ്രിയ സന്ധ്യജ്യ നന്ദനം സർവേ നിത്യയുർഗിരി ഗഹ്വരേ. അതോടുകൂടി രാജ്യവും ഐശ്വര്യവും എല്ലാം നഷ്ടപ്പെട്ട് ദേവലോകത്തിലെ இருக்கிற நந்தனவனத்தையும் ഉപേക്ഷിച്ച് தேவர்களெல்லாம் பர்வதங்களுக்குள்ள இருக்கிற குஹகளில போய் ஒளிச்சு தாமசிச்ச. 52வது ஸ்லோகம். ஹிருதாதிகாராஸ்தே சர்வே பப்ரமுர்விஜனேவனே நிராலம்பா நிராதாரா நிஸ்தேஜஸ்கா நிராயுதா. அதிகாரம் நஷ்டப்பட்டு விஜனமான வனத்தில அலைஞ்சு நடந்த தேவர்கள் ആരും ആശ്രയമില്ലാതെക്ക് കയ്യില ആയുധങ്ങളൊന്നുമില്ലാതെക്ക് ഭയന്ന് ഭയന്ന് നെടുങ്കി ജീവിച്ച. 53வது ശ്ലോകം. വിചേരുരമരാ സർവേ പർവതാനാം ഗുഹാസു ച ഉദ്യാനേഷു ച ശൂന്യേഷു നദീനാം ഗഹ്വരേഷു ച. சகல தேவர்களோடும் இந்த ஸ்திதி ரொம்ப கஷ்டம். எல்லா தேவர்களும் பர்வதத்தில் இருக்கிற குகைகளிலேயும் எம்டியாயிருக்கிற சூன்யமாயிருக்கிற உத்தியானங்களிலேயும் அதே மாதிரி நதிகளுக்குள்ள இருக்கிற குகைகளிலேயும் ஒளிஞ்சு ஜீவிச்சா. 54வது ஸ்லோகம். ந பிராபுஸ்தே சுகம் காபி ஸ்தான பிரஷ்டா விஜேதசா லோகபாலா மகாராஜா தெய்வாதீனம் சுகம் கிலா. ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்லறார் ஜனமேஜயன் கிட்ட. ஸ்தான பிரஷ்டம் வந்த தேவர்கள், தேவலோகத்திலே இருக்கிற ஸ்தானம் நஷ்டப்பட்ட அவளுக்கு எங்கேயுமே சுகம் அப்படிங்கிறது கிடைக்கல. அஷ்டதிக் பாலகர்களுக்கு தேவலோகத்தை விட்டு இப்படி ஓடி நடக்கேண்டி வந்தது, அவளுக்கும் சுகம் உண்டாகலை. தேவேந்திரனுக்கு இந்திர பதவி அப்படிங்கிறது நஷ்டமாச்சு, அதனால தேவேந்திரனுக்கும் சுகம் இல்லை. சுகம் அப்படிங்கிறது பகவானோடு அனுகிரகத்தை ஆசிரயிச்சிட்டாக்குமே இருக்கு, தெய்வாதீனத்தை ஆசிரயிச்சுருக்கு. விதிபடிதான் அதெல்லாம் நடக்கும். 55வது ஸ்லோகம். பலவந்தோ மகாபாகா பஹூத்ஞா தன சம்யுதா காலே துக்கம் ததா தைன்யமாப்னுவந்தி நராதிபா. அதனால ஜனமேஜய ராஜாவே, பலம் இருக்கிற பெரிய பெரிய பண்டிதர்களும் தனம் இருக்கிறவாளும் அதிர்ஷ்டம் செஞ்சவாளும் எல்லாம் கஷ்டகாலம் வரத்த துக்கமும் அதே மாதிரி கஷ்டதைகளையும் அனுபவிக்கத்தான் சேரா. விதிபடிதான் எல்லாம் நடக்கும். விதியை மாற்றி மறிக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. தெய்வாதீனம் அப்படின்னு நினைக்கா அந்த விதிபடி பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் எல்லாம் நடக்கும். 56வது ஸ்லோகம். சித்ரமேதன் மகாராஜா காலஸ்யைவ விஜேஷ்டிதம் யகாரோதி நரம் தாவத் ராஜானம் பிட்சுகம் ததா. காலத்தோடு செய்திகள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரம். மகாராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, ரொம்ப ரொம்ப விசித்திரமாக்கும் இந்த காலத்தோடு செய்கை அப்படிங்கிறது.
ராஜாவாயிட்டு ஒருத்தனை வாழ வைக்கிறதும் இந்த காலம்தான், பிச்சைக்காரனாக்கி அந்த ராஜாவை மாத்துறதும் இந்த காலம்தான். 57வது ஸ்லோகம். தாதாரம் யாஜகம் செய்வ பலவந்தம் ததாபலம் பண்டிதம் விகலம் காமம் சூரம் சாதீவ காதரம். தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிண்டு இஷ்டத்துக்கு வாரி அள்ளி கொடுக்கிற வள்ளல்களை எல்லாம் யாஜகனாக்கி மாற்றுறது இந்த காலம். பிச்சை எடுக்க வைக்கிறது. பலம் இருக்கிறவன பலமில்லாதவனாக்கி தீர்க்கிறது, பண்டிதனை முட்டாளாக்கி தீர்க்கிறது. அதே மாதிரி வீரசூர பராக்கிரமங்கள் இருக்கிறவரை பயந்தாங்கொழியாக்கி மாற்றுறதும் இந்த காலம்தான். 58வது ஸ்லோகம். மகானாம் சதம் கிருத்வா பிராப்யேந்திராசனமுத்தமம் புனர்துக்கம் பரம் பிராப்தம் காலஸ்ய கதிரீதிருஷி. 100 யாகங்கள் செஞ்சு உன்னதமான இந்திர பதவி கிடைச்சிட்டு மறுபடியும் இந்திரனுக்கு துக்கம் அனுபவிക്കേണ്ടി வருது. இதாக்கும் காலத்தோடு கதி. 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினானாக்கா இந்திர பதவி அப்படிங்கிறது உறுதியாக்குமே. அந்த தேவேந்திரனோடு இந்திர பதவியில உட்காரத்துக்கு 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணியிருக்கணும். அப்படி 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணி உன்னதமான ஸ்தானமாயிருக்கிற இந்திர பட்டம் கிடைச்சிட்டு கொடியும் இந்திரனுக்கு துக்கம் அனுபவிക്കേണ്ടി வரது இந்த காலத்தால ஆக்கும். 59வது ஸ்லோகம். கால கரோதி தர்மிஷ்டம் புருஷம் ஞான சம்யுதம் தமேவாதீவ பாபிஷ்டம் ஞானலேச விவர்ஜிதம். கால மனுஷனை தர்மிஷ்டனாக்கிறது, ஞானியாக்கிறது. அப்படி ஞானமும் தர்மிஷ்டனுமாயிருக்கிற அந்த மனுஷனையே மறுபடியும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப பாபியாக்கி மாற்றுறது, அஜ்ஞானியாக்கி மாற்றுறது. 60வது ஸ்லோகம். ந விஸ்மயோத்ர கர்த்தவ்ய சர்வதா கால சேஷ்டித பிரம்ம விஷ்ணு ஹராதீனாம் அபீத்ரிக் கஷ்ட சேஷ்டிதம். அதனால ஒரு தரத்திலையும் காலத்தோடு அந்த விளையாட்டத்திலேருந்து ஆருக்கும் நகர்ந்துக்க முடியாது, ஆச்சரியப்படவும் வேண்டாம். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்கும் இந்த காலத்தால இருக்கிற கஷ்டங்கள் வரத்தான் செய்யறது. 61வது ஸ்லோகம். விஷ்ணுர் ஜனனமாப்னோதி சோகராதிஷு யோனிஷு ஹர கபாலி சம்ஜாத காலேனைவ பலீயசா. விதிக்கு கட்டுப்படாதவாள் ஆயிட்டு ஆரும் இல்லை. விஷ்ணுவுக்கு சூகர ரூபம் எடுத்துக்க வேண்டி வந்தது, மிருகயோனியில போய் ஜனிക്കേണ്ടി வந்தது. பரமசிவன் கபாலியாயி தீர்ந்தார். எல்லாம் காலத்தோடு சக்தியாலையாக்கும் நடந்தது அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக பஞ்சமஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் முடிவடைகிறது.